புதுச்சேரி வம்பாகிராபாளையத்தில் கோவில் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டதை கண்டித்து சட்டமன்றத்தை பொதுமக்கள் முற்றுகையிட முயன்றனர். விவரங்களை நமது செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், என்ன நடந்தது? புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பாகிராபாளையத்தில் அங்காளம்மன் கோயில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விழா நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் அந்த பகுதி மக்கள் இன்று சட்டமன்றத்தில் ஊர்வலமாக முற்றுகையிட்டு வருகிறார்கள். காரணம் என்றால் மயான கொள்ளை நடைபெறும் சன்னியாசிக்குப்பம் பகுதி இவர்களோட கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த இடத்தில் தான் மயான கொள்ளை நடைபெற்று வரும். ஆனால் இந்த இடத்தை தற்போது தனியார் தனக்கு சொந்தம் என்று கொண்டாடுகிறார். இது எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அரசுக்கு இவர்கள் ஏற்கனவே கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். இதையும் மீறி அவர் அந்த தனியார் வேறு சிலருக்கு அது மனைப்பட்டாவாக பிரிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் மீனவ மக்கள் அங்கிருந்து ஊர்வலமாக, அதாவது வம்பாகிராபாளையத்தில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இவர்கள் ஊர்வலமாக சட்டமன்றத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினார்கள். அதாவது அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏவான அன்பழகன் தலைமையில் இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி அனைவரையும் உள்ளே அனுப்ப முடியாது, முதலமைச்சரிடம் அனுமதி பெற்று பிரதிநிதிகளை மட்டும் அனுப்புவதாக கூறியிருக்கிறார். இருப்பினும் மீனவர்கள் அந்த தடையை மீறி சட்டமன்றம் எதிரே வந்திருக்கிறார்கள். அவர்கள் சட்டமன்றத்துக்கு எதிரே தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் முதலமைச்சரை சந்திப்பதற்கு அதிமுக மாநில செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏ தலைமையில் பிரதிநிதிகளை உள்ளே அனுப்புவதாக காவல்துறையின் உயரதிகாரி தெரிவித்திருக்கிறார். இதனால் முதலமைச்சர் அழைப்புக்காக அனைவரும் காத்திருக்கிறார்கள். விஷ்ணு, நன்றி இளவமுதன், உங்களுடைய தகவல்கள்.